ஹலோ வீவர்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு பயனுள்ள குறிப்பு ஒன்று நம்ம பார்க்கலாம். வாழைப்பழம் இருக்குது இல்லையா, பூவம்பழம். அதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. பொட்டாசியம், மக்னீசியம், அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வாழைப்பழம் டெய்லி காலம்பரை கொடுத்து பழக்கப்படுத்தணும். எந்த பழமாக இருந்தாலும் அதில் எல்லா பழத்துலேயுமே ஒவ்வொரு விதமான சத்து இருக்குது. அதுலேயும் பூவம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதை கதலிப்பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பழத்தை எடுத்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டு, ஜீரகம் இருக்குது இல்லையா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜீரகம், அந்த ஜீரகத்தை நல்லா மிக்சியில் போட்டு பொடித்து, அந்த ஜீரகத்தை அந்த வாழைப்பழத்தில் தொட்டு தொட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக சாப்பிட வைக்கணும். சாப்பிட்டாக்க குழந்தைங்க அந்த பழத்தை சாப்பிட்டு முடிக்கும்போது அப்படியே நல்லா சொக்கி தூங்கிடுவாங்க. அதில் நல்ல தூக்கம் வரும். வயிறு ஜீரணம் ஆகிடும். எழுந்திரிச்ச உடனே நல்லா சாப்பாடு கேட்பாங்க. நல்லா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதை குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த வாழைப்பழத்தையில் அந்த ஜீரக பொடியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு, இல்லைன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீரகத்தில் தொட்டு தொட்டு அப்படியே தின்னுட்டே இருக்கணும். நம்ம அப்படி இல்லை, நம்ம இது பண்ண முடியாதுன்னா வாழைப்பழத்தை நடுவில் கீறிட்டு அதுக்குள்ளே ஜீரகத்தை வச்சு குழந்தைங்கள அப்படியே கடித்து சாப்பிட வைங்க. இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட ஜீரண சக்திக்கு பயன்படும். 2வது, அஜீரண கோளாறு இல்லாமல் குழந்தைங்க நை நைன்னு அழாமல் நல்லா சமத்தா தூங்குவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.